என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஐயா உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனின் கையில் களிமண்ணா வணிந்து உருவாக்கும் ஆண்டவரே குயவனின் கையில் களிமண்ணாய் வணிந்து உருவாக்கும் உம் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜா உருவாக்குமே உருவாக்குமே பரிசுத்தமாய் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் ராஜா தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜா என்னை உருவாக்குமே சிக்கிபமா உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உம்மிடத்தில் படைக்கிறோம் அப்பா. எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்ககிட்ட வருகிறோம் ராஜா. நீர் எங்களை எடுத்து இந்த உலகத்துல உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும்ப்பா. நாங்கள் வணைந்து கொடுக்க ஆண்டவரே பிசாசு தடுக்கிற காரியங்கள் எல்லாம் எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்கிறது பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. இந்த பாடல் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ராஜா. இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த
ஓட்டிடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் நீங்க தான்ப்பா எங்க போய் பிடிப்பீங்க ராஜா சொல்லி உணர்ந்தமாய் கரங்களை தட்டி பாடுங்க. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணிகாது அணிகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணிகாது அணிகாது, ஆவியின் பட்டயம் விரஜா நாவாரை வென்று தகப்பனே ஆவி
வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டையில் நின்றாலோ, பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கர்த்தராம் உடனே. ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே ராஜா. ஓசன்னா, ஓசன்னா, ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா, ஓசன்னா, ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, ஆமென். பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தராம் உடனே. ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை, தகப்பனே. அல்லேலூயா, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா, துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா, ஜெயமே அப்பா, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. வழி சொல்லுவா. ஓசன்னா, ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ ராஜா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ, பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பர். ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஆமென், ஆமென். ஓசன்னா, ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயமே, ரெண்டு கைகளை சொல்லுமா. ஓசன்னா, ஓசன்னா, ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. கைவிடாமே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. தகப்பனே. ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஓசன்னா, ஜெயம் நமக்கே ராஜா. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. அப்பா, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயமே, ராஜா, ராஜா, ஓசன்னா, ஜெயமே, ஓசன்னா, ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஒரு நேரத்தில் வீணாகாதவர்களாய் அப்பா உமோடு கூட நாங்கள் செய்து வர எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, கிருபை தாருங்க ராஜா, கிருபை தாருங்க ஆண்டவரே. கேட்போமா ஆண்டவரே, உடைய கிருபை இன்றைக்கு 40வது நாளப்பா, இந்த மாதத்தின் கடைசி வாரம் ஆண்டவரே, குருத்தோடு ஞாயிறப்பா, இந்த எல்லா விசேஷமான நாட்களும் ஆண்டவரே இதோடு எங்களுக்கு சம்பூர்ணமாய் ஆண்டவரே முடிவுகளை காண செய்ய போகிற தேவன் என்று அவரிடத்துல கேட்போமா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, உங்களுக்கு முழங்கால் படியிட்டு நாங்கள் 40 நாள் என்னென்ன கேட்டோமோ, நீங்க என்னென்ன எங்களோடு பேசுனீங்களோ அவைகள் எல்லாம் ஆமென் என்றும் நிறைவேற போவதற்காக நன்றி ராஜா. இந்த இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கேன். பிசாசு எந்த விதத்தில் எங்களை வந்து அணுகி விடாதபடி ஆண்டவரே, எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும் எத்தனை பாடுகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை ஆகி இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டு வந்துடுவேன் ராஜா என்று சொல்லுங்களேன். அப்பா நான் வந்துடுவேன்ப்பா, நான் வந்துடுவேன் ராஜா, நான் வந்துடுவேன்ப்பா, உங்ககிட்ட வந்துடுவேன் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். சொல்லுமா,
ஒவ்வொரு பகுதியிலும் அவர் மாத்திரம் வெளிப்படுகிறேன். சதீஷ் ஜெபங்களா நேற்று மட்டும் மாறாத தேவனே அப்பா, இந்த பரிசுத்த அப்பா காலை நோக்கி பார்க்க ஒரு குணமாய் ஆண்டவரே அப்பா துதிக்க எங்களை பார்க்க நிற்க வைக்க நன்றி ராஜா. ஆமாண்டவரே அப்பா, ஆராதனை தொடங்கிய தேவன் நீங்க ராஜா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரை தலையில கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கொண்டு வந்து சேர்ந்து தகப்படி இந்த ஆண்டவரை ஆராதனை முழுவதும் அந்த கருத்தில் தகப்படி மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே அப்பா நீங்க பேசுங்க, உங்க வார்த்தைக்கு நீங்க செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொண்டு இருக்கிறது உணர்ந்திருக்கும் தகவல் கருத்தான் ஆண்டவரேப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரேப்பா நீ நம்மளோட நாங்கள் நிறுத்தி ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு வந்திருக்கோம் அந்த நீர் மாத்திரம் வந்திருக்கீங்க தகப்படி. ஆண்டவரே மிகற்ற மன்னவர் நீ தந்த ஆண்டவரேப்பா நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி முஸ்லிம் சுனியா ஆண்டவரேப்பா கடந்து செல்லும்படியாக பாருங்க. கர்த்தர் ஆசிரியர் என்ன மைக்கும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் கேட்கிறோம். ஜீவனால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவரா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. 10 ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் நம்ம மத்தியில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரதர்ஸ்லேருந்து ஒரு நபர், சிஸ்டர்ஸ்லேருந்து ஒரு நபர், வாலிப பிள்ளைங்க யாரும் முன்னாடி வந்து வாக்குத்தத்த வசனங்கள் 3 மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனங்களை பிரதர்ஸில் ஒரு தம்பி, சிஸ்டர்ஸில் ஒரு மகனோடு வாசிக்க முடியும் கேட்கிறேன். மற்றவர்கள் இணைந்து பிரதர்ஸ் வாசிக்கும் போது பிரதர்ஸ் அவங்களோட கூட சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். அந்த சிஸ்டர்ஸ் வாசிக்கும் போது நீங்களும் இணைந்து இந்த வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லி நமக்குரியதாக அதை மாற்றிக்கொள்வோம். வாலிபர்னு நினைக்கிற யாரும் ஒன்றும் இல்லை. ஜனவரி மாதம் முதல் மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 18:22. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எரேமியா 33 பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இணைந்து வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டியராகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடையதாய் மாற்றிக்கொள்வோம். அவரோடு சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 18:28 தேவரில் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்குவேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எக்காலமான 7 காரியங்களுக்காக இருக்கிறேன். 2 நாளாகவும் 15 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடி அவரை விட்டு விடுவார், அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த 15வது அதிகாரத்துடைய 2வது வசனத்துடைய நடிப்பாகத்தை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படியே மனசுல அப்படியே மனப்படமா பதில் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த 40வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில என்னோடும் எங்களோடும் கர்த்தர் நீங்கள் பேச வேண்டும், இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறாப்பா. ஒவ்வொருவரோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்த ஆத்மா. ஆகவே தான் அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய முயற்சினால அல்ல, நம்முடைய திறமையினால அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால, இரக்கங்களினால. ஆமென். அவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் தேவனுடைய பார்வையில விசேஷமான ஒரு ஆத்மா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கேளுங்க. இந்த 40வது நாள் இந்த காலை வேளையில் என்னோடு கூட இடைப்படுங்க ராஜா, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட தனிப்பட்ட விதத்துல நீங்க பேச நினைக்கிறத பேசுங்க. இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்க என் மூலம் வெளிப்படுங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்பீங்களா? அல்லேலூயா. அது எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுக்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசி சொல்லுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசுற அளவுக்கு நான் பாத்திரமானான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தகுதி எனக்கு இருக்குதானே தெரியல. ஆனா ஆண்டவரே நீங்க எனக்காக மறித்து இருக்கிறீங்க, ரத்தம் செஞ்சிருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவரே நான் பாவத்தினால கழுவப்பட்டு, பாவத்திலிருந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதன் மூலமா உங்களெல்லாம் பேச முடியும்னு நம்புறப்பா. என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேட்பீங்களா? ஆண்டோட சமூகத்துல எல்லாரும் வாயில திறந்து ஆண்டோட சமூகத்துல 40வது நாள் தேவ சமூகத்துல என்னோட பேசுங்க ராஜா, என்னோடு பேசுங்க. அவர் பேசுகிறவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிறவர். பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சொல்லுங்க. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இந்த காலை வேளையில 40வது நாள் என்னோட கூட பேசுங்க. பேசும் பேசும் ஒரு விஷயம் என்னோட எல்லாரும் பார்க்கல. இந்த உலகத்துல மிகவும் கடினமான ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? யாராவது சொல்லி பார்க்கலாமே. உலகத்துல மிகவும் கடினமான ஒன்று. மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சிருவான், ஆனா முடியாததுன்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முடியாது அப்படின்னு சொல்லி மனுஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னா மனுஷன் நினைக்கிறான் அது என்னவா இருக்கும்? அதில் நிறைய இருக்கு பாஸ்டர். எதை சொல்றது முதல்ல அப்படின்னு தெரியல, யோசிக்கிறது எனக்கு புரியுது. எதுமா சொல்லுவீங்க முதல்ல?
உயிர். ஆமென். முடியாது. வேற வேற இன்னும் 2-3 பதில் கிடைச்சுன்னா நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். முடியவே முடியாது. ஒருவருடைய மனது இல்லை முடியாது, அதாவது இதை செய்து முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எல்லாமே மனுஷன் செஞ்சிருவாங்க, அதனால முடியாது எதுவுமே இல்லைல்ல. அப்படி முடியாதுன்னு சொல்கிற அந்த காரியம் எது? இல்லை எனக்கு பாருங்க, வைக்கப்படாது, கீழே முடிய வேண்டாம். சொல்லுங்களேன். யாரும் சொல்றீங்கன்னு தெரியுது, என்ன சொல்றீங்கன்னு தான் தெரியல. சத்தமா சொல்லுங்கம்மா. கடன் வாங்கிட்டு அது முடியாது. ஓகே, முடியாது. மனுஷனால முடியாது. கடன் வாங்கினா திரும்ப கொடுத்துடலாம். முடியவே முடியாது, மனுஷனால முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எது? சொல்லிட்டீங்கன்னா நீங்க செய்தி கொள்ளுங்க. ஒருத்தருடைய இருதயத்துல நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். உண்மைதான், உண்மைதான். அதுவும் பொதுவா சொல்லுவாங்க, பெண்கள் இதயத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. பொதுவா சொல்லுவாங்க, உலகத்துல தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்ன ஒரு காரியம் இருக்கு, புரிஞ்சு கொள்ளவே முடியாது அப்படின்றது என்னது? பிரதர் சொல்லாமே. ஒரு மனுஷனை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்களா? ஒரு மனுஷனை நம்ம சொல்லி அவனை திருத்திடலாம், அவனை மாத்திடலாம்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே. மனிதர் மாற்ற முடியாது, அந்த மனிதனை தேவன் மாற்ற முடியும். இந்த காலை வேளையில நம்மளை மாற்றும்படியாக அந்த 40 நாட்கள் அவருடைய பாதபடியில் உட்கார வச்சாங்க. ஏன் இந்த 40 நாட்கள் ஜெபம் என்று தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, அவருக்கு கீழ்ப்படிவதற்காக, அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக. ஆகவே இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை ஒவ்வொருவரும் இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். உண்மை ஆண்டவர் நோக்கி கேட்பீங்களா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ உடைய சமூகத்தில் நீங்க பேசுங்க, நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய செவிகளை இருதயத்தை உமக்கு நேராக திறந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நீ பேசுகிறாக, இடைபெறுகிறாக. தங்களை அர்ப்பணித்து அதன் மூலம் வருகிற மேன்மையை இந்த நாட்களில் அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. எந்த சந்தேகம் உங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. அதே வார்த்தையை தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அன்பான இஸ்ரவேல் ஜனங்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். பக்கத்துல இருக்க பிரதர் சிஸ்டர் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். பக்கத்துல சொல்லுங்கம்மா. பக்கத்துல யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க பக்கத்துல. அவன் நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவன் இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறதான வார்த்தை. அவன் இந்த மாசம் இதை பற்றி தான், இதுலதான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 40வது நாள் இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாட்கள் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இந்த 40 நாட்கள் முடிய போகுது, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமா, அதுல நானும் ஒருவர். 40வது நாள் முடிய போகுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அதே நேரத்துல 40வது நாள் முடிய போகுதுன்ற ஒரு கவலை எனக்குள்ள இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்குன்னு தெரியல. என்னடா முடிஞ்சிருச்சு, அவன் ஏதோ ஒண்ணு கட்டாயப்படுத்தி நெருக்கி கஷ்டத்தின் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் எப்படியோ ஓடி வந்து ஆலயத்துல விழுந்துட்டோமே, இனிமே இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க கூட ஒரு சில இடத்துல இருக்கலாம். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்கள் எதுக்கு தெரியுமா? நம்ம கர்த்தரோடு தொடர்ந்து பயணம் பண்ண முடியாது. அல்ல கை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. இந்த 40 நாட்கள் எதற்காக? இட் இஸ் ஜஸ்ட் பிகினிங். இதுல இருந்து ஒரு ஆரம்பம் ஆரம்பிக்க போகுது. நம்ம கர்த்தரோடு இணைந்து பிரயாணம் பண்ண போகிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவேளை இத்தனை நாட்கள் நம்ம அதை பழக்கி கொள்ளாம இருந்திருக்கலாம். இந்த 40 நாட்கள் ஜெபத்துல நான் நம்புகிறேன் இதை நம்ம பழக்கமாய் மாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போதும் ஜெபம், வேத வாசிப்பு, பாடல் என்று சொல்லி அந்த பயணத்திலே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி தொடங்க போகுதுன்னு சொன்னா இந்த பாதையிலேயே போக போகுது. அல்லேலூயா. யாத்திராகம் எழுதின புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். யாத்திராகமும் 34வது அதிகாரம் 28வது வசனம். இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி கொஞ்சம் கவனமா கவனிப்பீர்கள்னு சொன்னா விளங்குறதுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும். 34:28. அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தார். அல்லேலூயா. எத்தனை நாட்கள் கர்த்தரோடு கூட இருந்தா? கூட படிச்சிருப்போம் அந்த வார்த்தையை. நம்மளும் இந்த வருஷத்துல 40 நாள் கர்த்தரோடு கூட இருந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி. ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு பாட்டா இருந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்மளும் அதுல ஒரு பங்குதாரரா இருந்திருக்கிறோம். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய தலைகள் மேல, நம்முடைய குடும்பங்கள் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய தலைமுறைகள் மேல அவர் அதை போட போகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் இந்த 40 நாட்கள் மோசேயை அந்த மலை மேல வைத்து என்ன செய்யும்படியா சித்தம் கொண்டிருந்தார்? என்ன செய்யும்படியா சித்தம் கொண்டிருந்தார்? 40 நாட்கள் ஆண்டவர் மோசேயை மலை மேல கூட்டி கொண்டு போய் வைத்திருந்தார். பைபிள் பார்க்காதீங்க, பைபிள் வீட்டுல போய் நீங்க படிக்கலாம். என்ன பாருங்களேன், 40 நாட்கள் ஆண்டவர் மோசேயை மலை மேல கொண்டு போய் உட்கார வைத்திருந்தார். அப்படிதானே? அங்கே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இரவு பகலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவருடைய கைகள் என்ன இருக்குது? 2 பலகைகள் இருக்கு. அதுல ஒருவேளை இந்த பக்கம் 5னா இந்த பக்கம் 5 வச்சுக்கொள்ளுமே, 10 கட்டளைகளை அவன் சுமந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அங்க என்ன செய்து கொண்டு இருந்தார்? அவனோட என்ன செய்து கொண்டு இருந்தார்? கரெக்டா பாயிண்ட் வந்துருங்க. பேசிக் கொண்டிருந்தார். சரிதான். எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்? ஜனங்கள் எவ்விதமாய் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ மனிதன் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதனை மாற்ற விரும்புகிறார். கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கிறார். 40 நாட்கள் ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அது எதற்காக தெரியுமா? ஆண்டவர் இந்த ஜனங்களிடத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஜனங்களிடத்துல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து, வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து அவர்கள் பழைய முறைமையின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுடைய முறைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை ஒருவர் வேதத்திலே அறிந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஜோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஜோனா 3வது அதிகாரம். நேற்று ஆசிரியர் கூட அந்த வார்த்தைகளை குறித்து சொன்னாங்க. 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா 3:4. யாரா வாசிங்க? அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு 40 நாளை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட 40 நாள்? எப்படிப்பட்ட 40 நாள் சொல்லுங்க. இது எப்படிப்பட்ட 40 நாள்? அங்கே ஒருவன் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும் நீங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மேலிருந்து கீழே வருகிறார். கீழே வருகிற நேரத்தில் ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு புறமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே யோனா ஒரு கூட்ட ஜனங்களை சந்திக்கும்படியாய் காத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. 3:4. யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தீர்க்கதரிசி இந்த யோனா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? நல்லா கவனிக்கணும். நம்மள அநேகர் யோனாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். யோனா ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போயிட்டா, வேற திசையில போயிட்டா அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் நான் தியானிக்கும் போது எனக்கு புதுசா ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள செய்தார். இவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, மனிதர்களுடைய இருதயம் தெரிந்து விட்டது. அல்லேலூயா. மனுஷங்களை மாற்றுவது கூடாத காரியம் என்பதை மனதிலே அறிந்து வைத்தவனாக இந்த ஜனங்கள் மாற மாட்டாங்க. அல்லேலூயா.
40ஆம் நாளுடைய சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாய், பழக்க வழக்கத்தை மாற்றும்படியாய், அவருடைய முறைமைகளை மாற்றும்படியாய் மோசேக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட அந்த யோனா ஜனங்கள், இந்த யோனா சந்திக்கிற அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் இப்படி இருக்கக்கூடாது, மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்ற ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. ஆமென். 40 நாள் எதை குறிக்கிறது தெரியுமா? வார்னிங் குறிக்கிறது. பக்கத்துல இருக்க சிஸ்டர்ட்ட பார்த்து சொல்லுங்க, பிரதர்ட்ட பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை ஆண்டவருடைய முறைமை நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருந்துச்சுன்னா இந்த 40 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில God is giving you a warning. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் இதை பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை. ஆசீர்வாதத்தை பேசுவது ரொம்ப சுலபமான காரியம், நன்மையை பேசுவது ரொம்ப சுலபமான காரியம். ஆனா இந்த இடத்துல யோனா பேச வேண்டாம் என்று நிறைத்ததற்கான காரணம் என்னன்னா, ஜனங்க மாற மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா மாற மாட்டாங்க நினைத்த அந்த காரியத்தை தான் மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் கையாலே எழுதி கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? 10 கட்டளைகளை கொடுக்கிறார். நீ போய் ஜனங்கிட்ட சொல்லுப்பா, இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு நேர் எதிராக ஜீவிச்சு விட்டார்கள். அல்லேலூயா. 2ஆம் முறை மறுபடியும் ஆண்டவர் விட்டுருலங்க. எப்போதுமே ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் விட்டு போகிறவர் அல்ல. சொல்லுங்களேன், விட்டுட்டு போறவர் அல்ல. மறுபடியும் மோசே மேல அழைக்கிறார், நீ மறுபடியும் மேல வா. ஏன்னா கீழே வந்தா கோபத்துல என்ன பண்ணிட்டான்னு சொன்னா கட்டளைகளை கீழே போட்டு உடைத்துட்டான். ஆமென். ஜனங்கள் பாவம் செய்ததுனால அவங்களால தாங்க முடியல. ஏன்னா நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்த ஜனங்களுக்காக தேவனிடத்துல அந்த வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கிறேனே, இப்படி துன்மார்க்கத்துல ஜீவிக்கிறாங்க, கோபத்துல கீழே போட்டு உடைச்சிட்டா. ஆண்டவர் பார்த்தாரு, மறுபடியும் மேல வாப்பா. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் இப்ப வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு செய்தியில நான் சொல்லியிருப்பேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதல் வாட்டி ஆண்டவர் கட்டளையை கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரு? நீங்க சொல்லக்கூடாது, அன்னைக்கு போன வாட்டியே சொல்லிட்டீங்க. முதல் வாட்டி கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரு? ஆண்டவர் தம்முடைய கரங்களினாலே எழுதி மோசேக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதை மோசே உடைத்து விட்டான். 2ஆவது வாட்டி மறுபடியும் ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுக்கிறாரு. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. எப்படி கொடுத்தாரு தெரியுமா? சொல்லுங்க, எப்படி கொடுத்தாரு? மோசையை நீ உன் கையால எழுதுப்பான்னு சொல்லிட்டாரு. முதல்ல ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு, இதை போய் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு. இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, நீ எழுதிக்கொள். ஆமென். அதான் வசனம் சொல்லும், இந்த கற்பனைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். அப்ப இந்த வாட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எழுதிக்கொள் மகனே, நீங்க எழுதிக்கொள் மகளே. அல்லேலூயா. இனிமே இதை விட்டு உங்களை யாரும் பிரிக்க கூடாது. ஆமென். 2ஆவது வாட்டி மோசே தராவு மனப்பாடம். சொல்லுங்க, மனப்பாடம். எத்தனை பேருக்கு 23ஆம் சங்கீதம் மனப்பாடமா இருக்குது? கையை வைத்து வேலை சொல்லுங்க. ஆமென். அதை போல இப்ப மோசேக்கு என்ன மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த 10 கட்டளைகளும் மனப்பாடமா இருக்கு. இனிமே உடைச்சு போட்டாலும் சரி, திரும்ப எழுதிடுவாரு. அல்லேலூயா. முதல்ல போஸ்ட்மேன் வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? அங்க கொடுக்கறத எடுத்துக்கொண்டு இங்க கொடுக்குற வேலையை பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இது போஸ்ட்மேன் வேலை இல்லப்பா, இது நீ உள்ள போய் உணர்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் அவனவை அந்த சூழ்நிலையாவே மாற்றி விடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல மோசே கர்த்தர் என்னவா மாற்றிட்டார்? அந்த சட்ட திட்டங்களை அப்படியே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அப்படியே அதாவே மாற்றி விட்டார். அல்லேலூயா. மறுபடியும் யோனாக்கு அந்த வசனத்தை திரும்ப படிங்க. 3:4. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 40 நாள். அல்லேலூயா. அப்ப 40 நாள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு வார்னிங்கை கர்த்தர் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அது வார்னிங் என்ன? அது தண்டனை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, மனம் திரும்ப வேண்டிய ஒரு விஷயம். அதான் முதல்ல கேட்டேன் இல்லையா, மனசனுடைய மனசை யாரும் மாற்ற முடியாது. குணாதிசயத்தை யாராவது மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. ஆனா இங்க தேவன் என்ன விரும்புகிறார் சொன்னா, மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற சத்தியத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். மனிதனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்காக தான் இவ்வளவு பிரமாணங்கள், இவ்வளவு உபவாசம், இவ்வளவு ஜெபங்கள். இந்த 40 நாட்கள் பாதபடியில கிடக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 40 நாள் கழிச்சு என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஜெபிச்சு மனசை மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை இங்க இவன் செய்ய சங்கடப்படுகிறான். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நான் சொல்லி இந்த ஜனங்க கேட்க மாட்டான். அல்லேலூயா. நேற்று அழகான அன்பு போதகர் சொன்னார், அந்த ஜனங்கள் இந்த யோனா சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஒரு அழகான காரணத்தை சொன்னாங்க. எத்தனை பேர்
கவனிச்சீங்கன்னு தெரியல. ஆமென். அந்த ஜனங்கள் தெய்வமாக ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. அது என்ன தெய்வம் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிலர் சூரியனை நமஸ்காரம் செய்வார்கள். அல்லேலூயா. சிலர் என்ன பண்றாங்கன்னா பாம்பை நமஸ்காரம் பண்றாங்க. ஆமென். இப்படி மயிலை சிலர் வணங்குறாங்க, மாடை வணங்குகிறார்கள். அந்த நாட்களிலே நினிவே பட்டணத்தார் எதை வணங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா மீனை வணங்கி கொண்டிருந்தாங்க. மீன் தேவதை. சொல்லுங்க, மீன் தேவதை. அல்லேலூயா. அப்போ யோனாவை கக்கும் போது இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னா, இவனை நம்ம எங்க தூக்கி போட்டோம்? கடல்ல தூக்கி போட்டோம். இப்போ இவனை மீன் கரையில கக்குதேன்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு சுலபமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். சரி, இப்போ என்ன கர்த்தர் பேச விரும்புகிறான்னு சொன்னா, மனிதனுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். முடியுமா? முடியுமா? ஆண்டவர் நினைச்சா முடியுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோனா நினைக்கிறான் ஜனங்களை மாற்றவே முடியாது. ஆனா இந்த 40 நாட்கள் ஜெபம் எதுக்கு நேரம் நடந்த போது தெரியுமா? ஜனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் மாற்றுகிறார், அர்ப்பணிக்கிறார்கள். கர்த்தர் மனம் இறங்குகிறார். இதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? யோனாவால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா, இவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு நினைச்சமே இவங்க மனம் திரும்பிட்டார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 7வது வசனம் அதே போல நம்ம வாசிச்சிருப்போம். அந்த வசனத்துக்கு நேரம் நம்ம கண்களை திருப்புவீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இங்க பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். 3வது அதிகாரம் 7வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அந்நிலைகளை தீர்த்து அத்திகளை 8வது வசனம் வாசிங்கம்மா. 8. பகலிலே நல்ல கவனிங்க, குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அந்த ஜனங்கள் கேட்டார்கள். உங்களையும் என்னை மாதிரி அவங்க கர்த்தருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ஆதாமும் மனைவியும் சத்தத்திற்கு விலகி. ஆமென் சொல்லுங்க, சத்தத்திற்கு விலகி. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்குது வீட்டுல. அந்த குழந்தை தப்பு செஞ்சிச்சுன்னு வைங்களேன், அதை நீங்க பார்த்துட்டீங்க. பார்த்த உடனே முதல்ல என்ன செய்வீங்க? சின்ன குழந்தை ஒரு தப்பு செஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒரே அடி, டமார்னு ஒரு அடி போடுவீங்க. தப்புடா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சாதாரண பெற்றோராக இருக்கக்கூடிய நம்மளுக்கே பிள்ளை செஞ்ச தப்ப உடனே தண்டிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும்போது, இந்த தேவ ஆவியானவர் பாருங்க, இந்த பிதாவானவர் இந்த பழத்தை பறிச்ச உடனே யாருக்கு தெரியும்? பழத்தை பறிச்ச உடனே யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அமைதியா இருக்கிறாரு. பறிக்கிறாங்க, அதை உண்ணுகிறாங்க, அப்பவும் அமைதியா இருக்கிறாரு. கணவருக்கு கொடுக்குறாங்க, அப்பவும் ஒன்றும் நடக்கல. கடைசியில சாயங்காலம் எப்போதும் வருகிற மாதிரி சாதாரணமாய் வருகிறார். வந்து கூட என்ன பண்ணலன்னா, நான் சொன்னதை செஞ்சுட்டீங்களா, தப்பு செஞ்சுட்டீங்களான்னு அவங்கள கேட்கல. என்ன சொல்கிறாரு? அவர் எப்போதும் உலாவுகிறது போல உலாவி வருகிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனா என்ன பண்றாரு? அமைதியா இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? பாவம் செய்து ஒளிந்து கொள்வது ஆண்டோடைய விருப்பம் அல்ல. பாவம் செய்யும் போது ஓடி வந்து அவருடைய பாதப்படியில விழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா? அது என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சில டைம் பண்ணும், சில டைம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. அப்படி கேட்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். நான் இதை தப்பா பண்ணிட்டேமா, இனிமே பண்ண மாட்டேமா, நீ அதே வாலண்டியரா சொல்லிச்சுனா நீங்க ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பா வேணுமோ இருக்கட்டுமே, அதை மறைக்கும் போது நீங்க கோபப்படுவீங்க. அதுதாங்க நடந்துச்சு. இவர்கள் தப்பை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துறாரு. அல்லேலூயா. அது அவங்களை தண்டிப்பதற்காக இல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னா, தப்பு செய்யும்போது ஓடி ஒளிந்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. அந்த 40 நாட்கள் ஜெபம் எதற்கு அப்படின்னு சொன்னா, பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் தம் மண்ணிலே அழைத்துக் கொள்ளும்படியாக தான் அந்த 40 நாள் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு சொன்னா, நீ ஓடி ஒளியாத, ஏன்ட்ட ஓடி வந்து. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஆண்டவர் வர்றதுக்காக காத்திருந்து, ஐயா நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் காத்து கொண்டு இருந்தேன், இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாதப்படியில விழுந்திருப்பாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் அப்படிதான் நம்புகிறேன். அதற்கு மாற என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள்.
அப்பவும் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா ஒழிச்சுக்கிட்டீங்க, எதுவுமே தெரியாதது போல. அல்லேலூயா. சில நேரம் பிள்ளைங்களை நம்ம கேட்போம், என்னம்மா பண்ண, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. பெற்றோர் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம், என்ன கேட்போம், என்ன பண்ண, அது வாயிலே சொல்லணும் நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒப்புக்கொள்றாங்க, ஆனா ஆண்டவர் கேட்டதுக்கு அப்புறம் ஆமே. ஆனா இன்றைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்ப தவறு செஞ்சாலும் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள், தேவனை விட்டு தூரமா போவாதீங்க. ஓடி பாதப்படியில விழுந்து என்ன ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, என்ன ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, என்ன ஒரு 40 நாட்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடங்க. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் என்பது பட்டினி இருக்கிறது அல்ல, தேவ சமூகத்துல அர்ப்பணித்து 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 கடைசியில என்ன பண்ணணும்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து எந்திரிச்சு வரும்போது எடுத்து வாசிங்க 29வது வசனம், யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல 29வது வசனம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29வது வசனம். அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷனை போல இருக்கணும். மோசே சாட்சி பலகைகளை இரண்டையும் இறங்கின போது அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அந்த 40 நாள் கிடந்துட்டான். அவன் முகம் எப்படி மாறிடுச்சா? எப்படி மாறிடுச்சு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எப்படி மாறிடுச்சு? பிரகாசமாய் மாறிடுச்சு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அன்னைக்கு அங்க மட்டும் ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா மோசே கண்ணாடியில மூஞ்ச பார்த்துருப்பாரு. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த மலையில பார்க்கக்கூடியதான சூழ்நிலை எதுவும் இல்லை. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் பார்க்க முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய முகம் எப்படி மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மோசையை போல பிரகாசமாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அது எப்போது மாற்றப்படும் தெரியுமா? இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது முகம் பிரகாசமாய் மாற்றப்படும். அல்லேலூயா. முதல்ல முகம் பிரகாசமாச்சு நம்ம பார்க்க முடியல. இப்ப எல்லாவற்றையும் கற்று தெரிந்து கொண்டு இப்ப இந்த பலகை உடைஞ்சு போச்சுனாலும் மறுபடியும் எழுதிடுவான். ஆமென். இப்போ கையில இருக்கிற பைபிள் இல்லைன்னா கூட தெரியும், எல்லாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய முகம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். 1 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் தான், ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு 40 நாள் பார்க்கிறோம். இந்த 40 நாள் எதுக்குன்னு சொன்னா இவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். முதல்ல ஒரு 40 நாள் பார்த்தோம். அந்த 40 நாள் எப்படிப்பட்ட 40 நாளா இருந்துச்சுன்னா வார்னிங் கொடுக்கக்கூடிய 40 நாளா இருந்துச்சு. அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் இவனும் என்ன பண்றான்னு சொன்னா தேவனை விட்டு விலகி ஓடி போகிறான். தேவனுடைய சத்தம் அவனை நோக்கி வருகிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ற? அந்த வார்த்தையை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிக்குமா? 19. இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆங்கிலத்துல வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் ரொம்ப தெளிவா இருக்கும். நீ இங்க என்ன பண்ற? ஆமென். ஒருவேளை எங்கேயாவது ஆண்டவரோட தூரம் போயிட்டீங்களா? ஆண்டோட வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இங்க நீங்க என்ன பண்றீங்க? பக்கத்துல சிஸ்டர் பார்த்து கேளுங்களேன். நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? நீங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுகிறான் பாருங்க. அந்த பதிலை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. அவன் ஆண்டவருக்கு திரும்ப பதில் சொல்லுவான். அடுத்த வருஷம் 10வது வசனத்துல நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். என்ன சொல்லுகிறான்? அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னு சொன்னா உங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. உங்களை கட்டளைகளை பின்பற்றுவதற்கு இங்க வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் மீதமா இருக்கிறேன். அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம கூட இப்படி நினைச்சிடுறோம்ல, நம்ம மட்டும்தான் எல்லாத்தையும் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. நம்ம மட்டும் தான் உண்மையா இருக்கும். உங்க பாருங்க, அப்படிதான் சொல்லுகிறான். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நான் மட்டும் தான் மீதமா இருக்கிறேன், வேற யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். திரும்பவும் ஆண்டவர் அவரை மறுபடியும் சந்திக்கிறார் 2வது முறை. அப்ப 14வது வருஷத்துல மறுபடியும் சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன். அல்லேலூயா. 18வது வருஷத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன்னை போல இன்னும் 7000 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் வெறும் குளோபல் யூலைட் சர்ச்சில் மட்டும் இல்ல, இன்னும் அநேக இடங்களிலே அங்கங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் கர்த்தர் இன்னும் கிருபையாய் தயவாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஜனங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு மோசேக்கு சமம். ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆபிரகாமுக்கு சமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் அழிவுக்குள்ளாய் போகும்போது அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த மார்க்கமும் சொல்லிக் கொடுக்கல. எல்லாரும் என்ன கவனிங்க. ஆமென். ஒருவன் அழிவுக்குள்ள போகும்போது லோத்து இருக்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் அழிக்கும்படியாக சித்தம் கொண்டார். பாவம் நிறைந்திருந்தது அங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு ஆபிரகாம் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னா இங்க அமர்ந்து இருக்கிற அநேக ஆபிரகாம்களை நான் பார்க்கிறேன், அநேக சாராள்களை பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் பரிசுத்தமா இருந்து நான் தேவனிடத்துல பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் மோசே போல அப்படின்னு சொன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு நினைத்திருக்கிற காரியம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய கூட்டம் இருந்துச்சு, ஆனா அங்க 2 பேர் தான் ஆண்டவரால செலக்ட் பண்ண முடிஞ்சுச்சு, மோசேயும் இன்னொருவர் யாரு, ஜோசுவா. அல்லேலூயா. அதனால பெரிய கூட்டமா இருக்கலாம், ஆனா அந்த கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரமே தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ஒரு சிலர் யாருன்னு சொன்னா, இந்த கட்டளைகளை தன்னுடைய இருதயத்துக்குள்ள வச்சு இந்த கட்டளைகளுக்காகவே ஜீவிக்கிறவர்கள். அல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிப்போம். மத்தேயு 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துக்கு நேர கண்களை திருப்போம். அங்க ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு சொன்னா, உபவாசம் எடுக்கிறார். அது ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். எத்தனை நாள்? 40 நாள். அல்லேலூயா. அப்போ 40 நாட்கள் முடிகிற நேரத்துல 2 காரியம் நடக்கக்கூடும். ஒன்று என்ன நடக்கக்கூடும்? நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. டுடே இஸ் தி லாஸ்ட் டே ஆஃப் பிரேயர். இன்னைக்கு கடைசி நாள். 2 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடும். ஒன்று, நீங்கள் சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள், அல்லது தேவனை விட்டு தூரமாய் செல்லக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். ஏன் என்று சொன்னா, இப்ப பிசாசுடைய கண்ணை யார் மேல விழுந்திருக்குது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே கண்ணை வச்சவன் உங்களை இன்னைக்கு சும்மா விட்டுருவானா? வாசிங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 4வது வசனம் சொல்லுது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பாய் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. ஆமென். ஒருவேளை உண்மையா நீங்கள் தேவனை இந்த 40 நாட்களும் பின்பற்றி வந்திருப்பீர்கள் என்று சொன்னா, 2 காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்று, தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அந்த யோனாவுடைய நாட்களில் நடந்தது போல உங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க போகிறது. அப்படி இல்லை என்று சொன்னா, சோதனைக்குள்ளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவரை சோதிச்சவன் உங்களை சோதிப்பானா இல்லையா? நிச்சயமாய் சோதிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, அப்பாலே போ சாத்தானே. ஆமென். இன்னைக்கு ஒரு பிகினிங், இன்னைக்கு ஒரு துவக்கம் வருது. என்ன துவக்கம் தெரியுமா? இனிமே நான் ஆண்டவருக்குள்ளேயே ஜீவிக்க போகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனம். இதே வசனத்தை மறுபடியும் இன்னொரு கோணத்துல பார்ப்போம். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அடுத்த வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். பிசாசுக்கு நல்லா தெரியும் இது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, அதனாலதான் சோதிக்கும்படியாக வந்திருக்கிறான். அப்ப 40 நாட்கள் வெற்றிகரமாக முடித்த உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிசாசு கேட்பான், நீ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை தானா? விளங்கிட்டீங்களா? உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, பிசாசு முன்னாடி கேட்கிறான், உண்மையாகவே நீ தேவனுடைய மகன் தானா, தேவனுடைய மகள் தானா? அவன் கண்டிப்பா 40 நாள் முடிவு நேரத்தில் இதுக்கு ஜாக்கிரதையா இருப்போம் என்று சொன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 40 என்பது எதை குறிக்கும் சொன்னா, மகிழ்ச்சியை குறிக்கும். அதே நேரத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. விழுந்து போறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பிசாசு கொண்டு வருவான். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணார்னா, எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் என்ன பண்ணார்னா, பிசாசை மேற்கொண்டு ஜெயமாய் மாறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஜெபிக்கிற நம்ம ஆலயத்துல இருக்கிற எல்லாரும் ஜெயிச்சோம். ஆமென். ஒருவர் கூட விடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:21 வாசிப்பீங்களா?
அல்லேலூயா. கேட்டதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆமென். கேட்டதை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஒரு ராஜாவை அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 40 நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். சவுல் அரசாண்ட நாட்கள் எவ்வளவு? 40 வருஷம். தாவீது அரசாண்ட வருஷங்கள் எவ்வளவு? 40. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உபவாசம் இருந்த நாட்கள் 40. ஆமென். மோசே தேவனுடைய சமூகத்துல இருந்த நாட்கள் 40. ஆமென். நோவா காலத்துல எத்தனை நாள் மழை பெஞ்சிச்சு? 40 நாட்கள். அப்ப அந்த 40 எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. 40 நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய மேன்மை நம்ம காண போகிறோம். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். இந்த 40 நாட்கள் வந்த எல்லா சோதனையும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, உண்மைதான். 40 நாட்கள் வந்த எல்லா போராட்டத்திலும் மேற்கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இப்ப உங்களை பயன்படுத்த போகிறார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, இயேசுப்பா உங்களை பயன்படுத்த போகிறார். சிஸ்டர், அம்மா, தம்பி, தங்கச்சி, இயேசுப்பா உங்களை பயன்படுத்த போகிறார். அவர் பயன்படுத்த போகிறது பிசாசால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பயன்படுத்த போகிறார் என்று சொன்னா யாரால விளங்கிக் கொள்ள, யாரால ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் ராஜாவாக இருந்தக்கூடிய சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவன் 40 வருஷம் அரசாண்டான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா இடையில என்ன ஆயிட்டான்னு சொன்னா அவன் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான். நீங்க சமூகங்களை நல்லா விளங்கிக் கொள்ளணும். 40ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. 40 நாட்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் உண்மையா இருப்போம்னு சொன்னா சோதனைகளை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். சவுல் அவனுக்கு எதிராக வந்த சோதனைகளை என்ன பண்ணிட்டான்? இது பழைய ஏற்பாட்டு சவுல், குழம்பிடாதீங்க. இது பழைய ஏற்பாட்டு சவுல். தாவீதுக்கு முன்னதாக இருந்ததான ராஜா. அவன் கடைசி வரை ஆண்டவருக்காக நிற்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இடையில தவறிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தின் ஜனங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உலகத்தின் முறைமைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென். ஆண்டவரை பார்க்க வேண்டியவர் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தான். தாவீது நாட்களில் அவன் பாத்தீங்கன்னா 40 வருஷம் தாவீது அரசாண்டான். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குன்னு சொல்லி. அவன் நல்ல வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். இந்த 40ல நீங்க 2லயும் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதனைகளை ஜெயிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு எது கர்த்தர் கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா சோதனைகள் வரும்போது அதை ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் ஜீவித்து அதுக்கப்புறம் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் நித்தியத்துக்கு போறதுக்கு முன்பதாக எவ்வளவு நாள் அந்த பூமியில இருந்தாருன்னு சொன்னா அதுவும் 40 நாட்கள். வாசிங்க 1:3. அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள்? 40 நீங்க மறக்கவே கூடாது. ஆமென். 40 நாட்கள் அப்படின்றது ஒருவேளை யதார்த்தமா கூட வந்திருக்கலாம். ஆனா ஒன்றை நீங்க நினைவு கொள்ளணும். அந்த 40 மூலம் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த நினைக்கிறார் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு 40 பார்த்தோம். அந்த 40 என்னன்னு சொன்னா ஒரு அழிவுல இருந்து ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அழிப்பேன் என்று சொல்லிட்டாரு. அவர் அழிக்கிறதுக்காக சொல்லல, காப்பாற்றுவதற்காக சொல்லி இருக்கிறார். அப்ப 40 என்பது எதை வெளிப்படுது தெரியுமா? நம்ம ரிப்பன் பண்ணி நம்மளோட மன்னிப்பு ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொண்டு மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு 40 குறிச்சு பார்த்தோம். அந்த 40 என்ன பார்த்தோம்? ஆமென். சொல்லுங்களா? ஒரு ஆமென் தான் சொல்லிருக்கேன். அல்லேலூயா. எல்லா 40க்கு பின்னாடியும் 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று பாவம், ஒன்று பரிசுத்தம். ஆமென். 40 நாள் முடிகிறது சந்தோஷம் தான். அதே நேரத்தில் 40 நாள் முடிஞ்சிட்டு ஒரு கவலை. ஆமென். 40 நாட்களா எதையும் செய்யாம ஆண்டவருக்கு பிரியமாவே வாழ்ந்துட்டோம்ல, தொடர்ந்து அப்படியே ஜீவிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. நம்மளுக்கு இந்த வருஷ துவக்கத்திலேயே கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். வெளிச்சத்தை எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவருக்குள்ள இருந்தாதான் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெரமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு. எப்ப இதெல்லாம் நடக்கும்? எப்ப நடக்கும்? ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்றும் போது 40 நாள் முடிகிற நேரத்தில். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்றி அதுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து, அதான் முதல்ல சொன்னேன், மனுஷனை மாற்றுவது மனுஷனால கூடாத காரியம். ஒன்றே ஒன்றுதான். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷனை மாற்றணும்னா தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டா மட்டும்தான் முடியும். ஆமென். மனுஷனை மாற்றவே முடியாது. யாராவது அப்படி அந்த முயற்சியில ஈடுபட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். என்ன சொல்லிட்டு நான் தெரியல. எனக்கு ஒரு பெரிய ராட்சசன் ஒருவன் இருந்தான். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு பெரிய ராட்சசன் ஒருவன் இருந்திருக்கிறான். அவன் அந்த
பக்கத்தில் இந்த கிராமத்து ஜனங்களை வந்து எப்போதும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்? தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கான். இவன் போய் சொல்லிடுவான், எனக்கு இன்னென்ன காரியெல்லாம் வேணும், இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். இதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் ரெகுலராக அவனை வந்து தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஜனங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருவர் அனுப்பிச்சு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனை அனுப்பினார்கள். அந்த வாலிபன் வந்து இந்த முரடனை பார்த்து சொன்னா, என்ன ஐயா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்களே, இளைச்ச மாதிரி இருக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. ஏய், அந்த வேலை முடிஞ்சா வச்சமா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. போயிட்டாங்க. திரும்ப 2ஆவது நாள் வரும்போது அப்படியே இப்படி மேலையும் கீழையும் பார்த்துருக்கிறாங்க. என்னடா மேலையும் கீழையும் பார்க்குறேன்? இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரியுது, அது என்னன்னு எனக்கு தெரியல, அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போயிட்டாங்க. இப்படி ரெகுலராக என்ன பண்ணியிருக்கிறான், நான் டெய்லி ஒரு சின்ன காரியத்தை விதைத்து கொண்டே இருந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நல்லா கவனிங்க. டெய்லி ஒரு காரியத்தை விதைத்து கொண்டே இருக்கிறான். நீங்க 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறீங்க. பிசாசு உங்க முன்னாடி முதல் நாளே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பாருன்னு சொன்னா நீங்க உஷாராயிருவீங்க. என்ன உஷாராயிருவீங்க? பிரச்சனை எனக்கு நேராக வருதுடா, நான் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா நான் விழுந்து போயிருவேன். இப்பதான் ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாள் விழுந்து கிடந்து எப்படியோ பாடுபட்டு மீண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா நடத்த போறாரு, அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா அதே நேரத்துல பிசாசு எப்படி வருவான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல தட்டி சொல்லுங்க பிரதர், கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வழிவிலக செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரோட தூரம் போக செய்வோம். இப்ப பாருங்க, இந்த பையன் டெய்லி வந்து ஆகாரத்தை கொடுக்கும் போது ஒரு வார்த்தை போட்டு போயிடுவான். என்ன பார்க்க டல்லா இருக்கிறீங்க, என்ன பார்க்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, முன்னாடி மாதிரி இல்லையே, ஏதாவது பிரச்சனையா, உடம்பு கிடம்பு சரியில்லையா, டெய்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். இது இவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. மனசுல பயப்பட ஆரம்பிச்சுட்டான். போய் என்ன பண்ணிட்டான், உண்மையாகவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லி போய் கண்ணாடியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? கண்ணாடியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கண்ணாடியை பார்த்த உடனே இவனுக்கு தோணி இருக்கு, ஆமா இல்ல கொஞ்சம் டல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இவன் தன்னைத்தானே மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டான்னு சொன்னா, நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்னமோ நடந்துருச்சு. ஏன்னா ஒருவன் சொல்லிட்டான் பாருங்க, அதே நினைச்சு உண்மையாவே சிக்கா மாறிட்டான். அல்லேலூயா. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, பிசாசு உங்களிடத்துல தந்திரமா வந்து சின்ன காரியங்களை ஒவ்வொரு நாளும் யார் மூலமாவது உங்களுடைய செவிகள் கேட்கும்படியா, கண்கள் பார்க்கும்படியா, உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கும்படியா போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க அதை அப்படியே ஆமாவா அப்படியான்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க விழுந்து போறதுக்கு அது காரணமாயிருக்கும். கடைசியில் அவன் என்ன ஆனா அப்படின்னு சொன்னா, அவனே நோய்வாய்ப்பட்டு அவனை யாரும் கவனிக்காம ஒரு நாள் அவன் மறித்து போயிட்டான். அது ஒரு கதை தான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பிசாசு கொண்டு வருகிற சதிகளை மிகவும் ஜாக்கிரதையா கையாளணும். சின்ன பிரச்சனை வரும்போதே ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிற பிசாசை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அதை பக்கத்துல கூட நீங்க விட்டுறாதீங்க, அது உங்க பக்கத்துல வந்துடக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட 39 அடிகள் வாங்கினாங்க. எத்தனை அடிகள்? 39 அடிகள் வாங்கினாங்க. எதுல? சாட்டை. அவன் இந்த 40ஆவது நாள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. 39 அடிகள் வாங்கினாங்களா? சிலவங்க சொல்றாங்க 40ன்னு சொல்லி சில இடத்துல குறிச்சிருப்பாங்களா. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரோம அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. அந்த சட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பெரம்புல அடிக்கிறது மொத்தம் 39 முறை அடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆக்சுவலா இதை சொல்லணும் அப்படின்னு முதல்ல நினைச்சேன், நேரம் கம்மியானாலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால கர்த்தர் சொல்ல முடியாது மனதில் ஏன் நான் சொல்றேன். நாங்க இருந்த தேசத்துல, வெளியூர் தேசத்துல ரோத்தா அடி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரோத்தா யாருமே கேள்விப்படலையா? நீங்க நைட் யாரெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை கவனிக்கிறீங்களா? இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களா வீட்டுக்கு போய் ஆன்லைன்ல போட்டு பாருங்க, ரோத்தா அப்படின்னு போட்டு பாருங்க. ஆமென். இது என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கப்பூர் தேசத்துல ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. பெரம்பு இருக்கு இல்லையா, பெரம்புடைய கார்னர்ல நல்ல ஒரு பெரிய இரும்பு பீஸை வச்சிருப்பாங்க. அது கோர்ட்ல வந்து பொதுவாக ஜட்மெண்ட் சொல்லுவாங்க, இவனுக்கு இத்தனை பெரம்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பெரம்படி அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச குற்றத்துக்கு தக்கதாக இத்தனை பெரம்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த சட்டத்தை நிறைவேற்றுவது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, காலை 2 நல்லா கட்டிடுவாங்க. நல்லா கவனிங்க, காலை நல்லா கட்டிடுவாங்க, கைகளையும் கட்டிடுவாங்க. நல்ல குனிய வச்சு கரெக்டா பட்டாக்ஸ்ல அடிப்பாங்க. எங்க அடிப்பாங்க? பட்டாக்ஸ்ல பயங்கரமா அடிப்பாங்க. ஒரு வாட்டி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு போல
தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிடும், ரத்தம் அப்படியே வடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். திரும்பவும் அடிப்பாங்க, அடிச்சு அந்த ரத்தம் நிற்காம வர அடிப்பாங்க. ரொம்ப ரத்தம் வந்துன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப சிறைச்சாலையை கொண்டு போய் மருந்து போட்டு அவங்கள சரி பண்ணி திரும்பவும் நல்லா பண்ணணும், திரும்பவும் அடிப்பாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, அன்றைக்கு ரோம் அரசாங்க நாட்களில் இப்படிதான் ஒரு தண்டனை இருந்துச்சு. 39 முறை அடிக்கணுமா. ஒருவன் தப்பு செஞ்சு அவனை தூக்கில போடணும் அப்படின்னு சொன்னா எத்தனை முறை அடிக்கணும்? 39 முறை அடிக்கணுமா. ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அடி வாங்கியிருப்பாரு பாருங்களேன், அந்த சிலுவையில நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக. ஆமென். அப்போ இந்த 39 அடியும் வாங்கும்போது அவருடைய சரீரத்துல என்ன இருக்காருன்னு சொன்னா ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொல்லும்போது சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி தண்டனையை 5 முறை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முறை தான் அடிச்சாங்க. ஆனா பவுல் சொல்லுவாரு 5 முறை இந்த பெரும்படி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் நம்புறேன், என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பவுலுக்கு அந்த பவுல் இல்ல, இது இந்த பவுல், சவுல் இல்ல, பவுல். அவன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுல். அவர் சொல்லுவாரு, ஆண்டவருக்காக நான் 5 முறை இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கிறேன், எதையும் நான் சகிப்பேன். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய சோதனைகள் உங்களுக்கு முன்பதாக வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தை வரலாம். எல்லாம் இயேசுக்காக நீங்க சகிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். 40 அப்படின்னு சொன்ன காரியம் கூட சிந்தையில வரும்போது நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு எதிராக பிசாசு சோதனைகளை கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்து நான் கர்த்தருக்காக நிற்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னா நிச்சயமாகவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே எந்திரிச்சு நிற்பமா இருக்கிற இடத்துல நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவரோடு தொடர்ந்து 39 நாட்கள் அவருடைய சமூகத்தில் இருந்துட்டீங்க. 40வது நாள் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே மகனே, நீ என்னோடு கூட இருந்தால இத்தனை நாட்கள் நான் உன் கூடயே இருப்பேன். ஆனா ஒன்றை உறுதி பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாததை இந்த ஆதாம் ஏவாள் செய்தது போல ஒருவேளை நம்ம செய்வோம் என்று சொன்னா ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாய் மாற்றப்படுவோம். அவர் நம்ம பக்கத்துல இருக்க முடியாத சூழ்நிலைகள், ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னா உடனே நம்மளை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன், நான் தூரமா போக மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. மனிதனுடைய மனதை மாற்றுவது கூடாத காரியம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் மாற்ற விரும்புகிறார், ஒவ்வொரு மனுஷனையும் மாற்ற விரும்புகிறார், ஒவ்வொரு மனுஷனையும் மாற்ற விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? அவருக்காக பயன்படக்கூடிய பாத்திரங்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா ஒன்றை நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கிறார், மனுஷங்களை மாற்றுவது கூடாத காரியம், மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுவது கூடாத காரியம். ஒருவேளை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார் சொன்ன ஆண்டவரை சொல்லுங்க, ஆமாண்டவரே நான் தான் அப்படி இருந்தேன், நான் தான் ஸ்டபனா இருந்தேன், என்னை மாற்றிக்கொள்ள நான் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. இன்றைக்கு கர்த்தரே நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறீர். ஆரம்பத்தில் பாடணும் இல்லை, என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்பீங்களா? ஆண்டவரே ஒரு விஷயம் கூட என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. 39 அடிகளை எனக்காக வாங்கினீங்களே, ஒரே ஒரு அடி பாக்கி. ஆமென். 39 அடிகளை எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என் பிள்ளை என்னோட தூரம் போகக்கூடாதுக்காக வாங்கினீங்களே, இதோ நான் அதை நினைவு கூறுகிறேன்ப்பா. அதை நினைவு கூறுகிற நாட்களில் உடைய ஆலயத்தில் உடைய சமத்தில் நின்று கொண்டிருக்கிற எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 40 என்பது எதார்ச்சையாய் வந்த காரியம் அல்ல. 40 நாட்கள் மழை பெய்ஞ்சிச்சு. 40 நாட்கள் இரவும் பகலுமாய் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் கீழ்ப்படியாமையினால அந்த வனாந்திரத்தில் சுத்தி கொண்டே இருந்தாங்க. 40 என்பது 2ஐ குறிக்கும், வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதாகமம் 2ஐயும் பதிவு பண்ணி வச்சிருக்கு. கடந்த நாட்டில் பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த வேதத்துல நல்லதுன்னு சொல்லி இருக்குது, அதே இது கெட்ட காரியங்களும் இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம அதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 என்பது நினைவிலே வைக்க வேண்டிய ஒன்று. மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாள் இரவு பகல் தங்கியிருந்தான். கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து 40ஆம் நாள் வந்திருக்கிறீங்க. இங்கிருந்து போகும்போது இந்த முகம் வளர்ச்சியோட போக போறீங்க.
40ஆம் நாள் இந்த இடத்துக்கு போகும்போது நீங்க முக மலர்ச்சியோட போக போறீங்க. 40ஆம் நாள் தேவ சமூகத்தில் நீங்க புறப்படும் போது ஆண்டவருடைய மகிமையை நீங்க பெற்றுக்கொண்டு இந்த இடத்தோடு புறப்பட போறீங்க. 40ஆவது நாள் கர்த்தர் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த யோனாவுடைய நாட்களில் அந்த 40 நாட்கள் உபவாசம் பண்ண பின்பு கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள, அழிச்சிருவேன்னு சொன்னவங்களை ஏற்றுக்கொண்டார்கள. ஒருவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான் ஆபிரகாம், அதனால லோத்துவையும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் இழுத்து வெளியே கொண்டு வந்தார்கள. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவிதமாய் கர்த்தர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர சுத்தம் கொண்டிருக்கிறார். 39 அடிகளை வாங்கி நாமே நான் நம்புகிறேன் 39வது அடி வாங்கும்போது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வந்திருக்காரு. அதுக்கு தான் அத்தனை அடி. நாமே உயிரோடு இருக்கும் போதே அடிச்சு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், 39 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தீங்க. இன்னைக்கு 40ஆம் நாள் நிறைவு நாள். ஒரே ஒரு தீர்மானம், என் முகம் பிரகாசிக்கணும். அது தேவனோடு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் என்னோடு கூட இருந்தா நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார்கள. தேவரே என் விளக்கை ஏற்றுகிறேன், என் இருளை வெளிச்சமாக்குகிறேன். இந்த வெளிச்சம் எப்படி வரும்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது. ஒப்புரவாகணும்னு நினைக்கிறவங்க இந்த 40ஆவது நாள் முழுமையாக அவங்களை ஒப்பு கொடுத்துருக்கு. பிரதர் சிஸ்டர், இந்த 40ஆவது நாள் விசேஷித்தமான ஒரு நாள். இந்த 40ஆவது நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நாள். 2வது முறை மோசே மலை மேல சென்று கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் ஆர்வத்தோடு அவனை பார்க்கும்படியே காத்துக் கொண்டிருந்தாங்க. அவன் பக்கத்துல நெருங்க முடியல, அவ்வளவு பிரகாசம். இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து வெளியே போகிற உங்களுக்குள்ள அந்த பிரகாசம் வேணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரோட நீங்க இந்த 40 நாட்கள் இருந்தது உண்மைன்னு சொன்ன அந்த பிரகாசத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்தது உண்மை என்று சொன்னான். அவருடைய சட்டத்திட்டங்களை உங்களுடைய இருதய பலகையில எழுதி கொண்டது உண்மை என்று சொன்னான். 40ஆம் நாள் இங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு பிரகாசத்தை நீங்க பார்ப்பீங்க பிரதர் சிஸ்டர், நீங்க பார்ப்பீங்க. ஒருவேளை இன்னும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்காம யாராவது இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாளை உங்களுடைய நாளாய் மாற்றிக்கொள்ளுங்க பிரதர் சிஸ்டர், உங்க நாளாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவரை கூட அவர் அழிக்க சித்தம் கொள்ளவில்லை. அவருக்கு தேவை எல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்றதுதான். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் இரத்தம் எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் இரத்தம் எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீது அன்பு கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க. சிலுவை மீது இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் இரத்தம் எந்த உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நேசரின் இரத்தம் எந்த உள்ளத்தை நெருக்கியே
சிலுவை மீது சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகா இந்த 40 நாட்கள் ஜெபத்துல உங்களை அவருடைய அருகாமையில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அவரோடு கூட இருந்திருக்கிறீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரதர். அம்மா, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புங்க, விசுவாசிங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் இருக்கிறார். இனிமே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன செய்யணும்? நீங்கள் அவரோடு கூட தான் அவர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்தது, நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவரை தேடணும். இந்த 40ஆவது நாள் தேடுறது ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கணும். ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? நான் தொடர்ந்து உண்மை தேட வேண்டும். தொடர்ந்து உண்மை நான் தேடுவேன். எல்லாம் வாய்களை திறந்து எசப்பாட்டை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவங்களை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இன்றையிலிருந்து தொடர்ந்து நான் உங்களை பின்பற்றுவேன். அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான பிராக்டிஸ் தான் அந்த கடந்த 40 நாட்கள். கடந்த 40 நாட்கள் வேற ஒன்றும் இல்லை. இனிமே கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களை போல ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு, ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு தான் அந்த 40 நாட்கள். இனிமே 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 சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். உடைய முகத்தின் பிரகாசம் இல்லை, பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது, சிலுவை மீது தொங்கிய இயேசு. ஒவ்வொருவரும் என்னில் அன்பு கூர்ந்தார். உங்களை அன்பு கூர்ந்ததால்தான் நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருங்கியே விடுதே. சொல்லுவீங்களா? நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருங்கியே விடுதே. சிலுவை மீது, சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் எந்த உள்ளத்தை நெருங்கியே விடுதே. நேசரின் ரத்தம், நேசரின் அன்பு எந்த உள்ளத்தை நெருங்கியே விடுதே. இரண்டு கைகளை வானத்தில் நோக்கி உயர்த்து. ரெண்டு கைகளை எல்லாரும், பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் வானத்தை நோக்கி உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 40 நாள் முடிஞ்சு போச்சுமா. இந்த 40 நாள் எனக்கு கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. இன்றிலிருந்து எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. இன்றிலிருந்து ஏசப்பா, இன்றிலிருந்து ஆண்டவரே, எல்லாம் வாயில திறந்து சொல்லுவீங்களா? இன்றிலிருந்து, இன்றிலிருந்து ஆண்டவரே, இன்றிலிருந்து உங்களை நாங்கள் கனப்படுத்துவோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்றிலிருந்து நாங்கள் உங்களை கனப்படுத்துவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றிலிருந்து நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம்ப்பா. எல்லாரும் சொல்லுபடி அன்பா சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு கேட்கட்டும். ஆண்டவரே, இந்த 40ஆவது நாள்ல இருந்து இனிமே நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அறிக்கையிடுங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே, இந்த 40ஆவது நாள் இந்த நாங்கள் உங்களை நேசிப்போம் ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்கள் உங்களை நேசிப்போம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லாம பிரதர்ஸ் எல்லாம் அப்படியே என்னமோ அந்த மோசே பின்னாடி சென்ற ஜனங்கள் முறுமுறுக்கிற மாதிரி பேசுறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிப்போம் ஆண்டவரே. இன்னும் சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா கேட்கிறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது உங்களுக்கான சபை, இது உங்களுக்கான இடம், இது உங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய இடம். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மை இன்னும் அதிகமா நேசிப்பேன். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உழைப்பேன். சொல்லுங்க, இந்த 40ஆம் நாள் தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைய வாயை திறந்து சொல்லுங்க, நான் இனிமே தேவனுக்காக இன்னும் அதிகமாய் உழைப்பேன், உழைப்பேன், உழைப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உங்களுக்காய் ஓடுவேன். எல்லா வாய்களை திறந்து ஏசப்பா, நான் உங்களுக்காய் ஓடுவேன், நான் உங்களுக்காய் ஓடுவேன். இவ்வளவுதான் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நான் உங்களுக்காய் ஓடுவேன் சத்தமா சொல்லுவேன்.
சத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க கன்ஃபஸ் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிசாசு அமர்ந்து போகணும்னா நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தியே தீரணும். சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் ஓடுவேன், நான் இயேசுவுக்காய் ஓடுவேன், நான் இயேசுவுக்காய் நிற்பேன். சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் நிற்பேன். எங்கெல்லாம் நிற்கணுமோ அங்கெல்லாம் நான் இயேசுவுக்காய், இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி நிற்பேன். ஒவ்வொரு சகோதரிகளும், ஒவ்வொரு பெரியவங்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும் சொல்லுங்க, இயேசுவுக்காய் நான் நிற்பேன் ஆண்டவரே. எங்கெல்லாம் நிற்கணுமோ அங்கெல்லாம் நான் நிற்பேன் ஆண்டவரே. நான் இயேசுவுக்காய் பேசுவேன். சொல்லுங்க, இன்றைக்கு தேவ சமூகத்துல 40 நாள் நான் இயேசுவுக்காய் பேசுவேன். இதுலதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். நீங்க சொல்ல போகிற இந்த வார்த்தைகள், நீங்க செய்ய போகிற இந்த காரியங்கள், சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் பேசுவேன், நான் இயேசுவுக்காய் பேசுவேன், நான் இயேசுவுக்காய் பேசுவேன். போற இடம் எல்லாம் நான் இயேசுவுக்காய் பேசுவேன். சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் நடப்பேன், நான் இயேசுவுக்காய் நடப்பேன். ஒவ்வொரு விசுவாசிகளும், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிக்கையிட வேண்டிய நேரம் இது. சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் நடப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் இயேசுவுக்காய் நடப்பேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் இயேசுவுக்காய். நான் இயேசுவுக்காய் நடப்பேன். நான் இயேசுவுக்காய் சாட்சியா இருப்பேன். சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் சாட்சியா இருப்பேன். 40 நாட்கள் எதற்காக ஆண்டவர் நம்மளை அவருடைய பாதப்படியில காக்க வச்சாரோ அந்த காரியங்களை சொல்லி சொல்லுங்க, நான் இயேசுவுக்காய் நான் சாட்சியா இருப்பேன், நான் இயேசுவுக்காய் சாட்சியா இருப்பேன். செல்லர் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க.